சொல்லுங்க சார். இப்ப ராமேஸ்வரத்துக்கு மோடி வந்தாரு, அப்ப எடப்பாடி பழனிசாமி பாக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க. யாருங்க சொன்னா? நீங்க தான் நீங்க ஊடகங்களால கதவசனம் எழுதுறீங்க. கற்பனை உலகத்துல ஊடகங்கள் தகுந்தீங்க. எங்க பொதுச் செயலாளர் சொன்னாரா? நாங்க எதுவும் சொன்னோமா? எங்க பொதுச் செயலாளர் எதுவும் சொன்னாராங்க? ஏன் தேவையில்லாம நீங்களா கற்பனை ஊடகத்துக்கு போறீங்க? கற்பனை ஊடகங்கள் எங்களை பற்றியே ஓட்டுறீங்க. நான் ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டேன். எங்க கட்சியை பத்தி ஓட்டுறீங்க. நீங்க தான் டெல்லிக்கு அமித்ஷா போய் பாத்தீங்க. எல்லாரும் ஏங்க நாங்க மட்டும் சொல்ற கேளுங்க. நாங்க போனதை பத்தி எங்க பொதுச் செயலாளர் சொல்லிட்டாரு. போனார் சொல்லுவாரு. அதே மாதிரி இங்க போறதுன்னா சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி இல்ல நீங்க அப்படி இல்ல, யாருமே அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க அதெல்லாம் இது கிடையாது. அதாவது என்னன்னா, யாருமே அவர் பிரதமர் பார்க்கணும்னா ஒரு புரோட்டோகால் இருக்கு. முதல்ல சொல்லிடுவாங்க. 3 நாள் 4 நாளைக்கு முன்னாலே அவங்களுக்கு சொல்லிட்டு தான் செய்வாங்க. அதெல்லாம் நீங்களா கற்பனை உலகத்துக்கு போய் இன்னும் கண்ணும் காதும் மூக்கும் எல்லாம் வச்சுட்டீங்க. ஒரு உருவத்தை படைச்சிட்டீங்க. நம்ம சங்கர் படத்தில் மாதிரி, சங்கர் படத்தில் உருவாக்குனார் முன்னால். இப்போ தான் இந்தியன் 2 தான் ஃப்ளாப் ஆயிடுச்சு. இந்தியன் 1ல் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்குலாம் சாட்டெல்லாம் வச்சுருப்பார் இல்லையா? அது மாதிரி இவரை இப்போ நீங்களா ஊடகங்களா கற்பனை உலகத்துக்கு போகிறீங்க. எங்களை பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம். எங்களை பொறுத்தளவுக்கு உங்களை காட்டிலும் நாங்கள் கவலைப்படுவோமா இல்லையா? படுவோமா இல்லையா? எங்கள் பொதுச் செயலாளர் முதலமைச்சர் ஆகணுன்றதில் எங்கள் பொதுச் செயலாளருக்கு மாற்று கருத்து எது இருக்கா? மக்கள் விரும்புகிறாங்க, மக்கள் வருவாங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். அப்போ ஏப்பா நீங்கள் கூட்டணியை பற்றி நீங்கள் இப்போவே அது இது இவங்க நீங்கள் கேட்கலையா? திருமாவளவன் நீங்கள் விரும்பலையா? நாங்கள் திருமாவளவன் சேருவான்னு நாங்கள் சொன்னோமா? ஏங்க எத்தனை சம்பவங்கள் நடக்குது தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக. என்னங்க வேங்க வயல் மழை அதுக்கு இன்னும் சும்மா போலியாக ஒரு இதை முடிச்சிட்டாங்க. சிபிசிஐடி விசாரணை சரியில்லை. அதே திருமாவளவன் மொழிந்தார். தாம்பரத்தில் இருக்கிற ஒரு திமுக எம்எல்ஏ மாவட்ட செயலாளர் இருந்தவர். அவருடைய வீட்டில் ஒரு தாழ்த்தப்பட்ட பெண் மருத்துவ கனவை அவங்கள்ட்ட உருவாக்கி ஆசையை தூண்டி அவங்களுக்கு கொத்தடிமை மாதிரி வச்சாங்க. அதை தேங்க எத்தனை இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது எவ்வளோ தாக்குதல் நடக்குது, எங்கெங்கே நடக்குது. இதையெல்லாம் குறித்து எழுந்தாங்க. இதே திருமாவளவன் எழுந்தார். அப்புறம் அவர் பேசலை. இப்போ என்னன்னு தெரியல, ரொம்ப நெருக்கமாயிட்டார். என்ன